கேக்குது ப்ரோ, கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் உண்மை. நான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஏன் ப்ரோ நீங்க வந்து கிளைமேட் ஊருக்கு போடலையே அப்படி எதுக்கு ப்ரோ வந்து இது கேட்குறீங்க 10 நாளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி தான் கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு நான் கேட்டதுக்கு தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது. ப்ரோ, நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைம் வச்சீங்கன்னு கிளியரா சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதான் ப்ரோ அவரோட. அவர் வந்து ரொம்ப சத்தா ஆடினார் ப்ரோ ஓரளவு சத்தா ஆடினாரு ஒரு மாதிரி. ஓகே ஓகே, இதான் உங்க அதனாலதான் கான்செப்ட். கிளைம் வச்சது. ஆமா இதுக்காக கிளைம். அவரே சத்தா ஆடினாரு எனக்கு அவர் மாதிரி அவ்வளவுதான். ஓகே ஓகே, நீங்க வந்து என்னை எதுக்கு அசைன் பண்ணீங்க? இதை செக் பண்ணி கொடுக்கறதா அசைன் பண்ணீங்க, வேற எதுவும் நான் ஒரு பெய்டு வேற செக்கர் எதுக்கும் கிடையாது. காசு அதே கொடுத்து மாதிரி பண்ணல. உங்களுக்கு செக்கர் வந்தாங்க அவங்க ம், ஓகே செக்கிங் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா உங்களை வந்து கூப்பிட்டது. ஓகே ஓகே ஓகே. ஆனா நான் வந்து பெய்டு செக்கிங் பண்ணல. கரெக்டா? நான் ஏதோ பெய்டு கரெக்ட். செக்னா உங்ககிட்ட ஆமா காசு வாங்கிட்டு நான் பண்ணேன். நான் வந்து ஆமா. காமனா பயாஸ்டா ட்ரா பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து என்னோட சைட்ல நான் செக்கிங்ல என்ன நான் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செக்கிங்காக ஒரு டூல் வச்சிருக்கேன். அந்த டூல் வந்து ஆக்சுவலி வந்து பைதான் ஸ்கிரிப்ட் செக் டாட் பிஒய்னு ஒரு பேரு. அந்த டூலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்னன்னா, அது வந்து ஃபோன்ல இன்டர்னலா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்னென்ன ஃபைல் இருக்கு, லைக் எனி அப்ளிகேஷன்ஸ் மாதிரி. அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி சொல்றேன்னா, ஏபிகே ஏபிகே எக்ஸ்டென்ஷன்ஸ்ல ஏதாவது ஃபைல் இருக்கா, இல்லைன்னா வந்து டாட் ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ்ல பேஸ் பண்ணி இருக்க ஃபைல அது எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்க ஃபைல அது வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்ஷாட் 100%, டிராக் 100%, இல்லைன்னா டிராக் 80%, அப்படி இல்லை ஒயிட் பாடி ரெட் பாடி, அப்புறம் இல்லைன்னா வந்து ஹோலோகிராம், அந்த மாதிரி நேம்ல இருக்க நேமிங் வைஸ் இருக்க பேர்ல உள்ள இதுவும் எடுத்து கொடுக்கும், ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து அதாவது கான்ஃபிக் ஃபைலோட இந்த ஃபைல போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் தான். நான் இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சேன். அந்த அந்த ஒரு ஃபுல் கோட் அது வந்து பைதான் ஸ்கிரிப்ட் செக் டாட் ஒரு டூல். ஓகே, அது வந்து செக்கிங் டூல், பேசிக்கான செக்கிங் டூல். லைக் எப்படி சொன்னா ஃபாரன்சிக்ஸ், ஓகே, மொபைல் ஃபாரன்சிக்ஸ்க்காக கண்டுபிடிச்ச ஒரு டூல். அந்த டூலுக்கும் ரகுவோட மொபைல்லையோ பிளே ஸ்டோருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டதை தவிர இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜை போய் அனலைஸ் பண்ணுவாங்க 100% பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் ஸ்டோரேஜ்ன்றது வேற, இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றது வேற. கிளவுட் ஸ்டோரேஜ்ன்றது இன்டர்நெட்ல ஒரு விஷயம் அப்டேட் ஆகுறது, ஸ்டோர் ஆகுறது, இன்டர்நெட்ல நம்ம டவுன்லோட் போகிறது, இன்டர்நெட்டுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன்ல சேவ் ஆகுற விஷயம் தான் கிளவுட் ஸ்டோரேஜ். அது கிளவுட். இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆர் எனி ஏபிகேஸ் which is related to their, அதாவது ஹேக்குக்கு ரிலேட்டடாவோ இல்லைன்னா ஹேக் சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸாவோ இருக்கான்னு சொல்லி ஐ பி கன்ஃபர்மிங் வித் இட். லைக் ஹேக் சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் லைக் இந்த ஜிஜி மவுஸோ இது வந்து நம்மளால வந்து நார்மலா ஃபோன்லயும் டவுன்லோட் பண்ண முடியும், அதே நேரத்தில் பிளே ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் டூ டைப்ஸ் ஆஃப் டவுன்லோட் அப்ளிகேஷன். லைக் எல்லாத்துக்குமே எல்லா எல்லா பொருளுக்கும் ரெண்டு இடத்துலையும் டவுன்லோட் பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்கேனிங் பண்ணுவோம். ரெண்டாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்கேனிங் முடிச்சோம்னா நான் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவேன், பிளே ஸ்டோரை செக் பண்றது. பிளே ஸ்டோரோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன். பிளே ஸ்டோர் ஹிஸ்ட்ரின்றது அது எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன கான்செப்ட் சொல்லுங்க. பிளே ஸ்டோர் ஹிஸ்ட்ரியோட கான்செப்ட் என்னன்னா, அதுல வந்து கம்ப்ளீட்டா அதுல வந்து நம்ம மொபைல் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணோம் ஃப்ரம் த டே ஆஃப் யூசிங் த ஜிமெயில், அந்த ஜிமெயில் அந்த பர்டிகுலர் ஜிமெயில்ல என்னென்ன டவுன்லோட் பண்ணோம், எப்போ எப்போ டவுன்லோட் பண்ணோம், அது எல்லாமே அந்த இதுல சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த மொபைல்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்றேன்னா நான் இன்ஸ்டாகிராம் இந்த ஜிமெயில்ல டவுன்லோட் பண்ணியிருக்கேன்ட்டு என்னோட க்ளவுட்ல அப்டேட் ஆகி சேவ் ஆயிடும். அது வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதுல ரீசென்ட்லி அன்இன்ஸ்டால்டு அதுல காட்டும்.
லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசென்ட்லி அப்டேட்டட் அப்படின்ற பேர்ல வந்து காட்டும். இது வந்து அது ரீசென்ட்லி அப்டேட்னு சொல்லலாம், ரீசென்ட்லி அன்இன்ஸ்டால்டுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு இடத்துலயுமே அது அவைலபிளா இருக்கும், அந்த காட்டும். நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம். அதுதான் ஃபேக்ட். நம்ம அதை வச்சு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிளைம் செக் பண்ணோம்னா, ஓகே திஸ் பிளேயர் அவரோட மொபைல வந்து ஜிஜி மோஸ்போன்னு ஒரு பிராண்டட் ஆப் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி பிராண்டட் ஆப்னு ஏன் சொல்றோம்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி கேன் பி யூஸ்ட் அஸ் மொபைல் கேன் பி கன்வெர்டட் டு பிசி. இப்போ ஒரு மொபைல் டோர்னமெண்ட்ல 2 மொபைல் பிளேயர் மட்டும் தான் அலோவ் பண்றோம். சாரி, 2 பிசி பிளேயர் மட்டும் தான் அலோவ் பண்றோம், 2 மொபைல் பிளேயர் அலோவ் பண்றோம்னா, if a player using GG Mouse, there is considered that is 3 PC in the team. So இது வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி அண்ட் தமிழ் ஃபேர் கேமிங் கம்யூனிட்டி. இது வந்து எல்லா சைட்லயும் தமிழ் கம்யூனிட்டில எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 மொபைல் 2 பிசி கணக்கு இதுதான். நம்ம இதை வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் இது வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த டோர்னமெண்டோட கைட்லைன்ஸ் என்னன்னா, ஏன்னா பிகாஸ் திஸ் டோர்னமெண்ட் டசன்ட் ஹேவ் எனி ரூல் புக். அது வந்து ஈகிள் முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த டோர்னமெண்ட்ல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த ஒரு கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணல, எதுவுமே இல்ல. பிளைண்ட்லி தே ஹவ் ஸ்டார்டட் த டோர்னமெண்ட், பிளைண்ட்லி தே ஹவ் கேன்சல் த டோர்னமெண்ட் வித்வுட் எனி கான்செப்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிற பாயிண்ட். ஒரு டோர்னமெண்ட் நடத்துற ஒரு ஸ்கில்டோ, ஒரு டோர்னமெண்ட் நடத்துற ஒரு டீமோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹவ் டு பில்ட் ஒன் ரூல், தே ஹவ் டு மேக் ஒன் சின்டாக்ஸ். நான் இதுல தான் ஃபாலோ பண்ண போறேன், நான் இந்த கைட்லைன்ஸ்ல தான் இருக்க போறேன், நான் செக்கிங்க்கு ஒரு ஆளை என்னோட இதுலயே வச்சுக்க போறேன், பிசிக்கு ஒருத்தர் வச்சுக்க போறேன், மொபைலுக்கு ஒருத்தர் வச்சுக்க போறேன், ரெண்டுத்தையும் நான் ஒருத்தர் வச்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம நடத்துற டோர்னமெண்ட் வந்து இந்த டோர்னமெண்ட். இது வந்து ஏன் அதெல்லாம் நடத்துனா, நான் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலி திஸ் டோர்னமெண்ட் வாஸ் டேக்கன் டவுன் அண்ட் ஸ்டார்டட் பை நாட் டிஎன்சி, இட் வாஸ் ஸ்டார்டட் பை வாரஸ் அண்ட் எக்ஸட் வை. அவங்களோட சிஆர்எக்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்தினாங்க, நாட் பை டிஎன்சி. டிஎன்சினால இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் ஆகல. டிஎன்சி வந்து தே ஆர் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் பட் நாட் அண்ட் கண்டக்டிங் பார்ட்னர், தே ஆர் நாட் ஆக்சுவல். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க வந்து நாங்களே எடுத்து நடத்துறோம் அந்த மாதிரி இல்லை. தே ஆர் ஜஸ்ட் கம்மிங் டு கிவிங் அண்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ரெப்ரஸன்டேஷன் பண்றதுக்காக வந்தாங்க சொல்லியே தவிர மற்றபடி அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதே டிஎன்சி எடுத்து நடத்தினா, டிஎன்சி இஸ் அன் ஆக்சுவல் இ ஸ்போர்ட்ஸ் ஸ்கில். ஓகே, இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஸ்மார்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல இருந்து வராங்க. அவங்களும் வந்து ஆக்சுவல் இ ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் தான். அவங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் பிகாஸ் தே ஹாவ் ஆல் ரூல்ஸ். எதுவுமே இந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ரீசன் என்ன, டிஎன்சி கைட்ல இந்த டோர்னமெண்ட் நடத்தல, மோரக்ஸும் ஹெக்டர் வைக்கிற அந்த டோர்னமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தெரிஞ்சிச்சு தே ஆர் இன்எலிஜிபிள் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி போட்டு அவங்கள எங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணோம் வித்வுட் எனி ரூல்ஸ்னா, இப்போ டிஎன்சிக்கு வந்து என்ன இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஓகே நம்மளோட கொலாபரேட்டரா கேட்கறாங்க, ஸோ நம்மளும் பண்ணுவோன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் உள்ள வந்தாங்களே தவிர தே ஹேவன்ட் டேக்கிங் ஃபுல் ரூல் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, என்னோட செக்கிங் நான் பண்ணி கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிஜி மவுஸ் ப்ரோவை வந்து அவரோட மொபைலோட இதுல இருந்து எடுத்துட்டேன், பிளே ஸ்டோரோட இதுல இருந்து எடுத்து கொடுத்துறேன். அதே நேரத்துல அவரோட கிளவுட், அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கூகுள் கிளவுட் செக் பண்ணுங்க, அதுல அவர் வச்சிருக்காரா பாருங்க. அதே மாதிரி அதுல சிஷுக்கும் இருந்தது. சிஷுக்கும் ஜிடி மவுஸும் ஆக்சுவலி ஒரு கனெக்டிங் அப்ளிகேஷன். அது இருந்தா மட்டும் தான் மொபைல வந்து நம்மளால ஒரு எமுலேட்டர் பேஸ்ட் டிவைஸா மாத்த முடியும், கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி ஆட முடியும். ஆனா பரவல் ஐ கேன் ஈவன் ப்ரூவ் அந்த ரகுன், சிஆர்எக்ஸ் ரகுன்ற பேர் ஆல்ரெடி வந்து கீபோர்ட் மவுஸ் பிளேயர் தான். அவரே அது கன்ஃபர்ஸும் பண்ணியிருக்காரு. நான் வந்து கீபோர்ட் மவுஸ் பிளேயர் தான், நான் வந்து கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல, நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நாங்க என்ன சொன்னோம்னா, ப்ரோ இது வந்து நீங்க சொல்லிட்டீங்க, சரி ஓகே, நான் வந்து காமிச்சிட்டேன் ப்ரோ, நீங்க இந்த டோர்னமெண்ட்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இதை வந்து பழைய டிவைஸ்ல தான் யூஸ் பண்ணேன், இந்த டிவைஸ்ல இல்லைன்னு. ஆனா அவரே கன்ஃபர்ஸ் பண்ணிருப்பாரு, நான் இந்த டிவைஸ்லயும் இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணேன். அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த வீடியோட நான் சேர்த்து ஆட் பண்றேன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஃபைல்ல போட்டு ஆடணும் அவசியமே இல்லை. எனக்கு நான் முதல்ல போட்டிருந்தேன், போட்டு அது அலோட் இல்லைன்னு சொன்னேன், அப்போ டேட் பண்ணா இல்லையா முதல்ல? அதெல்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல. சர்ச் பண்ணி பார்த்திருக்கியா ப்ரோ? கேக்குதா ராகுல் ப்ரோ? புரியல. இது என்ன அக்கௌண்ட்? இது அந்த பழைய போன்ல இருக்கா? ஆமா, இது பழைய போன் அக்கௌண்ட். இப்ப முன்னாடி ஸ்கிரிப்டுக்கு எடுத்தது புரியல. இது அது வந்து புது இந்த அக்கௌண்ட் இந்த போன்ல இருந்தது. எனக்கு புரியல. இல்ல இல்ல ரைசன் எது bro. சொல்றீங்க? இல்ல இது 5மே பழைய போன்ல இருந்துச்சு ப்ரோ. அதாவது பிளே ஸ்டோர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு காட்டினல, அது யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த போன்ல. ஓகே, இப்ப போன அக்கௌண்ட்லயும் இன்ஸ்டால் ஆயிருக்கு, இப்ப இருக்க அக்கௌண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கே.
எது ஜிஜி மவுஸ் ப்ரோவா? ஆமா, செட்டரிட்டி ஜிஜி. இல்ல ஜிஜி மவுஸ் ப்ரோ இதோ இதுல மட்டும் தான் இன்ஸ்டால் ஆயிருக்குது, அதுல இல்ல. நீ எப்பயோ இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் இப்ப காட்டும், இப்ப இன்ஸ்டால் பண்ணது இப்பதான் காட்டும். ஆமா. அதான் கடுப்பாகும். ஹலோ டான்வர்னா, நான் என்னோட செக்கிங்ல நான் எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். அவரோட மொபைல்ல இருந்ததே எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பெய்டு செக்கர்னாங்க. நான் இது வரைக்கும் என்னோட கெரியர் ஸ்டார்டிங் நான் வந்து 3 இயர்ஸா செக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 2021. ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி அப்பத்துல இருந்து இருக்கு. ஸோ இந்த டேட் வரைக்கும் நாங்க இதற்கு ஒரு பெய்டு செக்கிங் கூட நாங்க பண்ணதில்லை. லைக் ஸ்கிரிப்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு பெய்டு செக்கிங் கூட நாங்க யாருமே பண்ணதில்லை. ஸோ தே ஆர் மேக்கிங் ஃபால்ஸ் அக்யூசேஷன். ஜிடிஜி ஸ்போர்ட்ஸோ இல்லை P2Kவோ இல்லைன்னா டிஎன்சி சைடோ என்னை வந்து பயாஸ் பண்ணி எனக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி என்ன அக்யூசேஷன் பண்ணாங்க. அது கழிச்சு என்னோட செக்கிங் ஸ்கில்ஸ் வேலை வந்து தே ஹவ் இது பண்ணாங்க. என்னோட செக்கிங் ஸ்கில்ஸ் வந்து தப்பா இருக்கு, அவர் செக்கரே கிடையாது. ஸோ நாங்க இன்னமும் ப்ரூவ் பண்ணோம். நாங்க வந்து அவங்களோட செக்கிங்கை நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்க சொன்னலாம் தப்புன்னு. ஸோ ஃபைனலி த செக்கர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். அவங்களோட அவங்களோட இது ஓகே கிறிஸ்து சொன்னதான் கரெக்ட்னு அதுக்கான ரெஃபரன்ஸையும் நான் ஆட் பண்றேன். இந்த மாதிரி வந்து டிகேபி டைசன் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ ஹி ஆல்சோ கன்ஃபர்ஸ் ஓகே கிறிஸ்து சொன்னதான் கரெக்ட், தேர் இஸ் நோ லாங்கர் வி கேன் பேன் திஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் பேன் பண்ணிட்டோம். நவ் வாட் இஸ் ஹேப்பனிங், தே ஆர் கிரியேட்டிங் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ். மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்றேன்னா, அதாவது செக்கிங் தப்பா நடந்தா மாதிரியும் டிஎன்சி சைட்ல இருந்து வந்து எல்லாமே தப்பு தப்பா பண்ணா மாதிரியும் ஒன்லி ஹெட்செட் வீடியோ மோரக்ஸ் மட்டும் தான் எல்லாமே கரெக்டா பண்ணா மாதிரியும் தே ஆர் இது பண்றாங்க, காட்டுறாங்க எல்லாருக்கிட்ட. நாங்க வந்து நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கரெக்டா இருக்கீங்கன்ற பட்சத்துல அப்ப நீ ஏன் அன்னைக்கு வந்து பேச முடியல உங்களால? ஏன் வந்து அன்னைக்கு ரகு வாய்ஸ் கொடுக்கும்போது ஏன் நீங்க அன்னைக்கு வாய்ஸ் கொடுக்கல? நீங்க வாய்ஸை கொடுக்க முடியல, நீங்க அமைதியா தானே நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஏதாவது பேசியிருக்கணும்ல. ப்ரோ இல்ல ப்ரோ அது வந்து சும்மா சொன்னாரு ப்ரோ, இது அது தெரியாம சொல்லிட்டாரு ரகு அப்படி நீங்க எதுவுமே சொல்லலையே. நீங்க கம்முன்னு எல்லாரும் வீசையில இருந்தோம், எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஐ திங்க் 39 மெம்பர்ஸ். ஆ, 5 கண்டு தான் இருக்கு வரியா? ப்ரோ வரீங்களா? நாட்டெக்ஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஸ்குவாட் விசிக்கு ட்ராக் அடி ப்ரோ. ஸ்குவாட் விசிக்கில ப்ரோ தூக்கி வச்சுச்சு ப்ரோ, ரொம்ப நேரம் பேசாம இருந்தது. ரெக்கார்ட் ஆன்ல தான் இருக்கு, அப்படியே கண்டினியூவா தான் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. சரி சார். இல்ல நான் அதனால ஓகே. இப்போ என்ன சொல்றேன்னா வந்து எங்க சைட்ல வந்து நாங்க என்னமோ செக்கிங் தப்பா பண்ண மாதிரியும் டிஎன்சி சைட்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லாத மாதிரியும் வீட்டுக்கு இதுல இருந்து எனக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி என்னையே ரொம்ப டார்கெட் பண்ணி அந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், என்னைய டார்கெட் பண்ணி பேசணும் அவசியமே கிடையாது. ஐம் நாட் அ பெய்ட் செக்கர். நான் பெய்ட் செக்கரும் கிடையாது. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் பேச மாட்டேன். ஏன்னா இங்க தமிழ் கம்யூனிட்டியில 99% செக்கிங் பண்றது நான் ஒருத்தன் தான். அது கழிச்சு நானே தான் செக்கிங் விட்டு விலகினேன். அது கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா மட்டும் தான் செக்கிங்கே பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா மட்டும் தான். ஐ ரிப்பீட் அகைன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா மட்டும் தான். என்னோட க்ளோஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்வர்ல ரோல் இருக்க பசங்க கேட்டா மட்டும் தான் நான் செக்கிங் பண்ணேன். அவங்களுக்காக மட்டும் தான் நான் பண்றதே. ஏன்னா எனக்கு பண்ண பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பண்ண பிடிக்கலன்னா, ஏன்னா build a tool which trace and give you ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்குள்ளார உங்க மொபைல் என்ன இருக்குன்னா ஃபுல் ஸ்கேன் பண்ணி எனக்கு கொடுத்துரும். நான் அதுக்கு மேலே ஏன் உன்னை செக் பண்ணணும்? எனக்கு அதனால அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் போல. நான் வெளியே போறப்போ இந்த மாதிரி டூலை செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நிறைய செக்கர்ஸ்க்கு இந்த டூலை நான் கொடுத்துருக்கேன், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்க இதை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க உங்க டோர்னமெண்ட்ல, உங்க சைட்ல நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓகே ப்ரோ நான் செக்கிங் ரிலீவ் ஆக போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த டைம் இவங்க என்ன பண்றாங்க, என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணணுன்ற மாதிரி மோரக்ஸா எக்ஸைட் ஆயிட்டு எனக்கு செக்கிங் தெரியல. ஸோ நான் சொல்றேன், என்னோட செக்கிங்கான ப்ரூஃப், என்னோட செக்கிங்கோட இது வேணும்னா நான் பண்ண செக்கிங்கை பத்தி தமிழ் கம்யூனிட்டில இருக்கிற டாப் மோஸ்ட் லெவலான ஒரு பர்சன் என்னை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ஸ் ப்ரூஃப் என்னன்னா ஐ கேன் ஆட் இட். ஐ நோ நீட் டு ஆட் இஸ் நேம். ஓகே, ஐ நோ நீட் டு ஆட் இஸ் நேம் இன் திஸ். இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆனா அவரோட வாய்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னோட செக்கிங் பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் ஹி இஸ் ஓனிங் ஐ திங்க் அரௌண்ட் 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல் நினைக்கிறேன். அவர் வச்சிருக்காரு அந்த சேனல். அவர் வந்து என்னை பத்தி பேசியிருக்காரு. இவர் வந்து செக்கிங் இவர் தான் பண்ணுவாரு, கரெக்டா தான் பண்ணுவாரு. அது இருக்கு, அதுக்கான வாய்ஸ் எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் வந்து எல்லா இடத்துலயும் அப்போ நான் ஒரு செக்கர் நான் ப்ரூவ் பண்ண வச்சதில்ல. நான் எல்லா இடத்துலயும் நான் வாங்கிட்டு பேரை வாங்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஸோ அதனாலதான் என்ன வந்து ஒரு ரெகக்னைஸ்டு செக்கரா என்ன எல்லாரும் சொல்றாங்க. நான் வந்து பண்றேன்.
அந்த மோரக்ஸோ எக்ஸெட்ராக்கோ ஃபர்ஸ்ட் செக்கிங் நாலேஜே தெரியல. அதாவது வந்து அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷனுக்குமே இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷனுமே வித்தியாசம் தெரியல. அன்இன்ஸ்டால்டுனா மொபைல் இல்லையே, அன்இன்ஸ்டால்னா மொபைல் இல்லையே. அன்இன்ஸ்டால்டுனா யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணா அன்இன்ஸ்டால்டு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஸ்டால்டுனா ஓகே, இன்ஸ்டால்னா மொபைல் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அதுக்கான டிஃபரன்சியேஷனே தெரியல. அப்புறம் எப்படி இவங்க டோர்னமெண்ட் நடத்துவாங்க? நடத்துறதுக்கே அவங்களுக்கு ஒரு முதல்ல அவங்களுக்கு ஒரு தகுதியே இல்ல டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு. நீங்க நீங்க நடத்துற டோர்னமெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் எப்படி சொல்றேன்னா, சும்மா சேலஞ்ச் மாதிரி ஏதாவது நடத்திட்டு போலாம். சும்மா போர் அடிக்குது, 2 பேரும் அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போனோம். ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான மைண்ட் செட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான கைட்லைன்ஸ் தெரியணும். என்ன கைட்லைன்ஸ் தமிழ் கம்யூனிட்டில எப்படி ஃபாலோ பண்றாங்க, எப்படி செக்கிங் பண்றாங்க, பிசிக்கு யார் செக்கர், மொபைலுக்கு யார் செக்கர், அது தெரியல. சரி, அதுவும் தெரியல. நீங்க ஏதோ சொன்னீங்க நான் கேஎல் பிளாஸ்டர்ஸ் கூட்டம். கேஎல் பிளாஸ்டர்ஸ்ல இருந்து நானே ஆள் இப்ப கூட கால் பண்ணா அவர் கிளி கிழிக்கிறாரு போட்டு மோரத்தை இவர அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் என்ன பார்த்து வாய் பேசுனாரோ அவரை பார்த்து கிளி கிழிக்கிறாரு போட்டு. நான் எங்க போய் பேர் சொன்னாலும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா தப்பு தப்பா சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் தப்பு தப்பா சொல்றது, தப்பு தப்பா பேசுறது. நீங்க வந்து உங்களுக்கு முதல்ல தாட் ப்ராசஸே இல்ல. முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. க்ரோனக்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கும் முதல்ல அது ஸ்போர்ட்ஸ் கில்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா தே ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் எனி கைட்லைன்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட். அதை பத்தி தெரியல. டோர்னமெண்ட்டை பத்தி தெரியாது. சரி, செக்கிங் பத்தி தெரியுமா? அதை பத்தி தெரியும். சரி, கோடிங் ஸ்கில்ஸ் அது இருக்கா? அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நாங்க வந்து ஒரு ஒரு செக்கரோட மைண்ட் செட் எப்படி உனக்கு புரியும்? சரி, இங்க வீச்சுல இருக்க 39 பேரோட மைண்ட் செட் எப்படி உனக்கு புரியும்? அது புரியல. அதனால நீ பிளாபர் பண்ற, எதுவும் சொல்ற, ஏதோ ப்ரோ எனக்கு ஒரு டவுட், வாவ் சூப்பர் அமேசிங் ப்ரோ, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ, அவர் கிக் அடிச்சிடலாம். இது மாதிரி பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சொல்றது தப்பு. ஏன்னா உங்களுக்கு நாலேஜே இல்லாத இடத்துல நீங்க அமைதியா தான் இருக்கணும். யூ ஹேவ் டு கேதர் சம் நாலேஜ் பிஃபோர் யூ ஸ்பீக்கிங். ஓகே, உங்களுக்கு நாலேஜே கிடையாது, 0% நாலேஜ் உங்களுக்கு. அப்போ செக்கிங் சைட்ல நீங்க எப்படி செக்கர் சைட்ல தப்புன்னீங்க? செக்கர் சைட்ல தப்புன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் இட் ரைட். ஈவன் நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க, அப்ப என்ன ஆச்சு? பல்ப் தான் வாங்கி வெளியே போனீங்க. உங்க உங்க சைடுல செக்கரால ப்ரூவ் பண்ண முடியல. தே கான்ட் டிஃபெண்ட். ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க ப்ரோ நீங்க பேன் பண்ணிக்கலாம் ப்ரோ, நீங்க பேன் பண்ணிக்கலாம். தே ஹேவ் த ப்ரூஃப். வி ஹேவ் த ப்ரூஃப். எங்ககிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ப்ரோ பேன் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் மோரக்ஸ் லைவ். ஏன்னா அவரோட லைவ்ல அவரே சொல்லிட்டு இருக்காரு, என்னோட லைவ் வந்து ரெஃபர் பண்ண, என்னோட லைஃப் அதுவே ரெஃபர் பண்ணுங்க. அதுவே சொல்லியிருப்பாரு. அவங்க கூட்ட வந்து செக்கரே சொல்லியிருப்பாரு, ப்ரோ ஆமா ப்ரோ தப்பு தான் ப்ரோ, அவர் சொன்னது தப்பு தான், அவர் வந்து அன்பேர் தான், நாங்க வந்து அவரை பேன் பண்ணுங்க, தப்பே கிடையாது, பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிப்பா முதல்ல 7 மாசம் பண்ணுங்கன்னாரு, 3 மாசத்துல இருந்து 7 மாசம் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு அட்மின் டீம் எப்படி செக்கர் கிட்ட வந்து ரூல்ஸ் போடுவாங்க, ப்ரோ எனக்கு இதெல்லாம் என்னோட செக்கிங்ல வேணும், இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் பேன் பண்ணலாம். செக்கரோட மைண்ட் செட்டை நீ யார் ப்ரோ டிசைட் பண்றதுக்கு? சொல்லு. செக்கரோட மைண்ட் செட்டோ செக்கரோட டிசிஷனோ நீ யார் டிசைன் பண்றதுக்கு? நீ ஆஸ் அட்மினா இருக்க, அவ்வளவுதான். ஆனா செக்கிங்னு வந்துருச்சுன்னா நீ வந்து பயாஸ்டா இருக்கணும். உன் கில்டு பிளேயரை காப்பாத்தணும்ன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ஒரு செக்கிங்னு வந்துட்டா இப்படி உன் கில்டு பிளேயரை மட்டும் காப்பாத்திட்டு போயிருவியாமா? உனக்கு வந்து காமன் சென்ஸ் இல்லையா? ஐயோ நம்ம கில்டு பிளேயர் ஒருத்தர் யூஸ் பண்றானே, நம்ம கில்டு பிளேயர் போச்சு, அதெல்லாம் கிடையாது. என் கில்டு பிளேயர் எப்படியாவது காப்பாத்தினோம், எப்படியாவது டோர்னமெண்ட். எப்படி ப்ரோ பேண்ட் பிளேயரை வந்து இப்ப கூட ஒரு ரூம் மேட்ச் ஆட வைக்கிற? எனக்கு புரியல. ஒரு பேண்ட் பிளேயர்னு தெரியுது, அந்த பிளேயரை கூட்டு வந்து நீ ரூம் மேட்ச் ஆட வைக்கிற. கேட்டா ப்ரோ நான் ஆட வைப்போம் ப்ரோ, நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்ற. உனக்கு வந்து எந்த நாலேஜுமே இல்ல, 0% நாலேஜ் இல்ல நீ இருக்க. அப்புறம் அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கில்ட நடத்துறேன்னு எனக்கு தெரியல. பேசும்போது பாத்தீங்கன்னா என்னமோ வந்து அப்படியே பெருசா இங்கிலீஷ் புலவ மாதிரி பேசுறீங்களே தவிர, ஆனா ஒரு ஒரு குப்பையும் தெரியல. ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல, செக்கிங் நாலேஜ் இல்ல, கோடிங் நாலேஜ் இல்ல. சரி, கேம் நாலேஜ் இருக்கா? கேம் நாலேஜும் இல்ல. எதுவுமே இல்லாம ஓகே ப்ரோ கேம் பிளே பாருங்க, கேம் பிளே பாருங்க. ஒய் ஹவ் டு see the கேம் பிளே? ஒரு பிளேயரால ஒரு 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 நல்ல பிளேயரால ஏன் மொபைல்ல கொடுக்குற கேம் பிளேவை எமுலேட்டர் கொடுக்க முடியாது? ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியும், தாராளமா கொடுக்க முடியும். ஒரு பிளேயரால மாத்தி மாத்தி கொடுக்க முடியும். ஏன் நான் கூட தான் அடிப்பேன். நான் கேம் ஆடி 1 வருஷம் ஆகுது. இப்ப வந்தா கூட என்னால அதே கான்ஸ்டன்ட் கேம் பிளே என்னால கொடுக்க முடியும். ரீசன் என்னன்னா, ஒரு கேம் தானே தவிர நான் வந்து ப்ரோ நான் வந்து அப்ப அடிச்ச ஸ்விட்சுக்கும் இப்ப அடிச்ச ஸ்விட்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? அந்த பேச்சுக்கே இங்க நான் கேட்கல. நான் கேட்டது உன் மொபைலுக்கு எதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு? நான் கேட்கறது எதுக்கு இருக்கு? அதுக்கு பதில் இல்ல. அது என்ன சொல்ற ப்ரோ, நான் வேற மொபைல்ல யூஸ் பண்ணேன், வேற மொபைல்ல வேற மெயில் யூஸ் பண்ணேன்னு நீயே சொல்லியிருக்க. இந்த மொபைலுக்கு இந்த மெயில்னு நீயே சொல்லியிருக்க. சோ நீயே சொல்லிட்ட எல்லாமே. இப்ப நீயே இல்லன்னு சொல்ற. எனக்கு வந்து உன்னை வந்து அசிங்கப்படுத்தணும், எனக்கு வந்து உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி உன்னைய வந்து இது பண்ணவே இல்லை. நீதான் வந்து என்னை அடி அடி அடின்னு இருக்க. ஓகே, நீ ஆசைப்பட்ட அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அடிச்சிருக்கேன். இன்னும் 10 நாள்லாம் சொல்லு, இன்னும் பயங்கரமாவும் அடிப்போம். சரியா? எனக்கு இன்னும் அகேன்ஸ்டா எனக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா நீ வந்து லைவ்ல நிறைய விஷயம் கட் பண்ணி போட்டிருக்க. உன்னோட லைவ்ல வந்து நிறைய விஷயம் காணாம போச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு லைவ்ல நீ எப்படி ஒரு லைவ நீ எப்படி எடிட் பண்ணி பாதி பாதி கட் பண்ணி போடுவேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு யூடியூபரா இந்த எச்ச வேலை பண்ணிட்டு இருக்க. ஸோ அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. நீ எச்சம் தெரிஞ்சதுனாலதான் நாங்களே வந்து சரி கொலாபரேஷன் கேன்சல் சொல்லிட்டோம். ஓகே, நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து
ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி வச்சு நடத்தேன். அது வந்து ஒரு 46 கில்டு வந்து கொலாபரேஷன்ல இருந்தாங்க. அது கழிச்சு நானே வந்து அந்த கம்யூனிட்டில ஸ்டில்லும் தே ஆர் ரன்னிங். பட் அந்த கொலாபரேஷன்ஸை நானே ஒரு ரீசன் தான் கேன்சல் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லா கில்டோட லீடர்ஸும் எனக்கு தெரியும், எல்லா கில்டோட செக்கர்ஸும் எனக்கு தெரியும். தனி தனி கிளப்பே ஒன்று வச்சிருக்கோம், செக்கர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு. அதுல எல்லா செக்கர்ஸும் மீட் பண்ணி பேசிப்போம். அந்த அளவுக்கு இருக்கு. ஓ, என்னைய பத்தி நீ வந்து சொல்லி யாரும் வந்து என்னை பத்தி அவனும் தப்பா நினைக்க போறது இல்லை. நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, சரியா? நீ வந்து உருப்படுற வழியை பாரு. போயிட்டு உன்னோட கில்டு பிளேயரை பொருள் போடாம ஆடுறதுக்கு ட்ரெயின் பண்ணு. முதல்ல ஒரு கேம் நாலேஜ் வளர்த்துக்கோ, இல்லைன்னா கோடிங் நாலேஜ் வளர்த்துக்கோ. கோடிங் வந்து பைத்தான் டுட்டோரியல் எடுக்கிறதுக்கு பேர் மட்டும் வந்து எனக்கு கோடிங் தெரியும் நான் இடம் கிடையாது. பைத்தான் டுட்டோரியல் நான் கூட தான் எடுப்பேன். ஆனா அதை பத்தி உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அதை பத்தி தெரிஞ்சா நீ ஏன் அப்படி பேச போற? பைத்தான்ல நான் யூஸ் பண்ண மாடலோட பேரே உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி நீ வந்து நான் யூஸ் பண்ண டூல் தப்புன்னு நான் எப்படி என்னோட டூல்ல காட்டல? என்னோட டூலை பத்தி உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம நீ எப்படி பைத்தான் டுட்டோரியல் எடுக்கிற? உன்னோட டிகிரில வந்து போட்டிருக்க anyone want பைத்தான் டுட்டோரியல் கைண்ட்லி give us a notification, we will help you இருக்க. நான் யாரு? உனக்கு அதை பத்தி தெரிஞ்சாதான் நீ அதை பத்தி பேச. உனக்கு அதை பத்தி தெரியாது. நானே சொல்றேன், நீ பச்சை தற்கூரி, சரியா? தற்கூரிக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தீங்கன்னா நீ தான் சிங்பட்டு போ. நான் திரும்பவும் சொல்றேன். அப்புறம் இதுவே போதும். இதுக்கு மேல வந்து டிஎன்சி ஏஸ் ப்ரோ கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அவரு தான் வந்து டிஎன்சியை போட்டு அவங்க டிஎன்சி ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இனிமேல் டிஎன்சி ஏஸ் ப்ரோ வந்து பார்த்து பாரு. இதுக்கு மேல அவன் சொல்றது ப்ரோ. ஏஸ் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். கிட்ட கூப்பிட்டு நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன், ஓகேவா? இதுக்கு மேலே உங்கள் கூட கொலாபரேட் வந்து செட் ஆகாது எங்களுக்கு. நாங்கள் வந்து கொலாபை கேன்சல் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து இது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க சொன்னது டோர்னமெண்ட்டை கேன்சல் பண்ணதும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் பொய். அவங்க வந்து எல்லாரும் மாதிரியும் காசு தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஓகேவா? ஒரு மாதிரியா மூச்சு மட்டுமே சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த சர்வருக்கு போய் கொலாபை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பேசி, காசு இல்லை ப்ரோ, நீங்களே வாங்கிக்கோங்க, எவ்வளோ காசு வேணுமோ சொல்லுங்கள், நான் இப்பயே பே பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஆஃபர் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் ஃபுல் காசு தர வேணாம், எனக்கு 500 ருபீஸ் மட்டும் கொடுங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. 500 ருபீஸ் வந்து எதுக்குன்னு கேட்டோம்னா, எதுக்குன்னு கேட்டேன், எதுக்கு ப்ரோ 500 ருபீஸ் போதும் அப்படின்னுட்டு, இல்லை ப்ரோ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த பேமெண்ட் மட்டும் என்கிட்ட கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் கண்டினியூ பண்ணுறது பண்ணாது வந்து உங்கள் விருப்பம் ப்ரோ, இதுக்கப்புறம் காசு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து காசு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்வர் விட்டு லிஃப்ட் ஆனேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க தான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னு போட்டது வாட்ஸ்அப் குரூப்ல. அதுக்கான ப்ரூஃப் அனுப்புங்க ப்ரோ. அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க. லைவ் போட்டு ப்ரூஃப் காட்டுங்க. இல்லை புரியல ப்ரோ. லைவ் போட்டு அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க ப்ரோ. நீங்க அந்த கேஷ் அனுப்புனீங்கல்ல, ஓகே அதுக்கான ப்ரூஃப் காட்டிடுங்க. ஏன்னா தே ஆர் ப்ரூஃபிங் இல்ல, அவங்க எல்லாத்தையும் ப்ரூஃப் வச்சு பேசுறாங்க, நம்ம ப்ரூஃபோடய பேசுவோம். ஓகே ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ப்ரூஃபா. ஸ்கிரீன்ஷாட் அமுத்து, நோட் எடுத்து அமுத்து, அதாவது போட்டுருவோம். ஓகே அது ஓகே. ராதர் அவர் வந்து லைவ்ல இப்போ காமிச்சாருன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைமிங் கூட கரெக்டா இருக்கும். அவர் சொன்ன உடனே போட்ட மாதிரி, அவங்க வெளியே போடுறப்போ போட்ட மாதிரி. ஏன்னா லைவ் டைம்க்கு ஏதோ சிங்க்ரனைஸ் ஆகணும், அதுக்காக சொல்றேன். ஓகே தெரியுதா ஸ்க்ரீனு? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ, தெரியுது. தெரியுது. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க, 12:30 கரெக்டாக அவங்க கேட்டோடனே நான் அடுத்த நிமிஷமே போட்டு விட்டேன். ஸ்க்ரீன் இது QR கோட் அனுப்பிட்டாங்க, QR கோட் அனுப்பிட்டு போட்டு விட்டேன். ஓகே ப்ரோ. கியூஆர் கோடு காட்டுங்க ப்ரோ. கியூஆர் கோடு உங்களுக்கு அம்சாங்களா? அதை காட்டுங்க. அவங்க தானே அனுப்புனாங்க, அதை காட்டுங்க. அதை காட்டுங்க, அதையும் காட்டுங்க. கியூஆர் கோடு அனுப்புனாங்கல்ல அவங்க, அதையும் காட்டுங்க. அதான் தவறு. ஓகே டைம் பார்த்துக்கோங்க. 12:28 அவரும் அனுப்பியிருக்காரு, கியூஆர் கோட் அனுப்பியிருக்காரு. அது வந்து ஒரு என்ன எச்சத்தானோன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அந்த இது காட்டுங்க ப்ரோ, அதில் காட்டுங்க. அதே காட்டுங்க. வாட்ஸ்அப் காட்டுங்க. வாட்ஸ்அப் காட்டுங்க.
கீழே ஓகே ப்ரோ. அந்த ப்ரூஃப் மேல இந்த ஜிஜி மவுஸ் ப்ரோ அவர் சர்ச் பண்ணியிருக்காரு, அதை காட்டுங்க. ஜிஜி மவுஸ் ப்ரோ சர்ச் பண்ணியிருக்காரு பாருங்க, விசிட்டட் அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு சில ப்ரூஃப் தான். விசிட்டட்னா அவர் அந்த ஜிஜி மவுஸ் ப்ரோ இருக்க இடத்துக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு பிளே ஸ்டோர்ல, அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அதையும் நாங்கள் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்தது அவரோட சார்ட் ஃபுல்லாக காட்டுங்க ப்ரோ. அவர் என்ன பேசியிருக்காரு, அவர் கேரக்டர் பார்க்கலாம். நாங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ. எங்களோட வேலிட் பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட் இருந்தா நாங்க ரிவோக் பண்ணுவோம்னு. பட் ஆனா அவங்க இந்த பாயிண்ட்ஸ் யாரும் ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியுது. இந்த ஒரு பாயிண்ட் கூட அவங்க ப்ரூவ் தெளிவா பண்ணலாம். செக்கருக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே ப்ரோன்னு போட்டுருக்காங்க. ஆமா நாங்க அவங்க சைடு போட்டிருக்கோம், எல்லாமே செக்கருக்கு பண்ணா பண்ணிருக்கோம். தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா அந்த 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 பாயிண்ட்ஸ் காட்டுங்க ப்ரோ. அது என்ன பாயிண்ட்ஸ் இருந்தா நாங்க அதை ரிவோக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையும் காட்டுங்க. ஜிஜி மவுஸ் ப்ரோ நாட் யூஸ் இந்த டிவைஸ், ஏன்னா நான் எடுத்து காமிச்சா அவர் டிவைஸ்ல யூஸ் பண்ணியிருக்காருன்னு, ஸோ அது ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதே ஷிஷுக்கு வச்சு அவர் வந்து நான் என்ன சொன்னாருன்னா, நான் ஜிஜி மவுஸ் ப்ரோ யூஸ் பண்ணல, நான் இதை நான் எனேபிள் பண்றதுக்கு மட்டும் தான் அதை வந்து நான் ஷிஜுக்கு யூஸ் பண்றேன்னு. அடுத்தது செட் எடிட்டிவ் வெவரண்ட்டும் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கே, அதாவது இந்த அவரோட மொபைல்ல அது இருக்கு, ஸோ அது வந்து நான் அப்படி சொன்னேன். அதையும் நான் ப்ரூவ் பண்ணுங்க, அதையும் நான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அது இருக்கு அதையும் இல்லை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. டேட் அண்ட் டைம் வித் நான் அந்த டோர்னமெண்ட் அன்னைக்கு நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணானு, ஆனா அவர் எல்லாமே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அவரே வாயிலும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல, ஸோ இதெல்லாம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, அதனால நான் இன்னி வரைக்கும் நான் அனௌன்ஸ் ரிவோக் பண்ணேன். அடுத்தது காட்டுங்க bro. அடுத்தது அது கீழே போயிடலாம் ப்ரோ. தச்சுட்டு எனக்கு கீழே போயிடலாம் நினைக்கிறேன். அவங்க அந்த பேண்டட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, பேண்டட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஆக்மிண்டன் சைட்லேருந்து வந்து என்னோட என்னோட ஆள் உள்ள இருக்கிறாரு, மகேஷ் உள்ள இருக்கிறாரு. ஸோ அவர் போட்டிருக்காரு அனௌன்ஸ்மெண்ட். அவர் வந்து இந்த பிளேயர் பேண்டட்னு போட்டிருக்காரு. அதை எடுத்து வச்சு ப்ரோ நீங்க ஏன் போட்டீங்க, அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலான்னு வந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு, அன்னைக்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு. கிளியரா, அதாவது கிளியரா சொல்லியாச்சு, ஜெனியூனா சொல்லிட்டோம். ஸோ எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உடனே குரூப் கால்லாம் கூப்பிட்டு நம்ம பேசினாங்க. அதுக்கும் நாங்க வந்து உடனே ஓகே, அதுக்கும் நாங்க இது பண்ணியாச்சு. குரூப் கால் கூப்பிட்டாங்க, குரூப் காலுக்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய அது செஞ்சாச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவு. இதுக்கு மேல உங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ப்ரோ ஏஸ் ப்ரோ நீங்க சொல்லிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் விசி வந்து ஓப்பன் விசியில் உட்கார வச்சு செக்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் டே ஒன்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் விசி வந்து நான் எல்லாரும் உட்கார சொல்லலை, ஆல்ரெடி எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. டே ஒன்ல வந்து எங்கள் டிஎன்சி சைடில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி செக்கிங் நடக்குது அப்படின்ட்டு. கிரிப்ட் ப்ரோ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே 2 செக்கர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அன்சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி செக்கிங் நடக்குது அப்படின்ட்டு பசங்க எல்லாருமே சொன்னாங்க. அதை அதை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ப்ரோ வந்தார், அதுக்கப்புறம் செக்கிங் நடந்துச்சு வழக்கம் போல். அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம், ஏன்னா யாருக்குமே சொல்லலை. ஏன்னா செக்கிங் வச்சது வந்து ஈகிள் ப்ரோ வச்சாங்க. ஈகிள் ப்ரோ வந்து மோரக்ஸ் ப்ரோக்கு தான் சொல்லியிருக்காரு செக்கிங் வச்சது, இந்த மாதிரி கிளைம் வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து நாங்கள் வந்து ட்ராக் எடுத்திருப்போம். ஆனால் வந்து அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உள்ளே வரும்போதே செக்கிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஓப்பன் வீட்டில் அது செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பானது. அவ்வளோதான் ப்ரோ. இந்த 3 விஷயம் தான் பேசணும். ப்ரோ உங்களோட இந்த மாதிரி இது தெரியுதுன்னு சொன்னாங்கல்ல, ஓகே. அது வந்து அட்மின் செட்டு ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் டிஃபன் போட்டிருந்தேன் நான், ஓகேவா. எனக்கு வந்து பர்சனலாக கால் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் வந்து பேசும்போது நான் சொல்லித்தான் போனேன், வாய்ஸ் வந்து லைவ்ல கேட்கல. அது முறைக்கு லைவ்ல வந்து நான் அடுத்த நாள் பார்த்தேன் கேட்கல. சொல்லிட்டு போகும்போது நான் வீட்டில் பேசிட்டு வந்தேன், ஓகேவா. அந்நேரம் நான் டிஃபன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ராவணன் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ராவணன் ப்ரோ வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு, ஓகேவா. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு, எனக்கு ஒர்க் இருக்கு ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்ட்டு. மூசன் ப்ரோ வந்து இந்த மாதிரி நான் டிராவலிங்ல இருக்கேன், என்னால் எதுவும் பேச முடியாது, நான் நெட்ஒர்க் கிடைக்கல, நான் விட்டுட்டா வருவேன், போயிட்டா வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி போயிட்டா வந்தாரு. ஆனால் உள்ள வரும்போது ஹெச்எட் ப்ரோ வந்து என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வைராங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மூசன் வந்து என்ன கேட்டாருன்னா, யாருக்கு அவங்க வந்தா அப்படின்னு கேட்டாரு. அதைத்தான் அவர் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி அவர் வந்து வீடியோலாம் மென்ஷன் பண்ணிட்டாரு. இதைத்தான் வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க, டிஎன்சி சைடில் உள்ள அட்மின் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிடைக்கலையா? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோர்னமெண்ட் வந்து உங்க சைடுல நீங்க நடத்தல, அவர் சைடுல தான் நடத்துனாங்க, கரெக்டா? ஆமா அதுக்கு ஆமா சொல்ல கரெக்ட் ப்ரோ. மோசம். நாங்க வந்து என்ன நீ பிளான் பண்ணோம் அப்படின்னா, சொல்லுங்க. நீங்க சப்போர்ட் நாங்க வந்து பண்றதுக்கு தான் இருந்தீங்க, கரெக்டா? ஆமா நாங்க வந்து ஃபுல்லா சப்போர்ட் தான் கொடுத்தோம். ஏன்னா அவங்க சைடுல ஆமா வந்து எடிட்டர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எடிட்டிங் சைடுல வந்து நான் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டேன், ஓகேவா. எனக்கு கம்ப்ளைண்ட் வேணும் ப்ரோ அதுதான். அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு 3D கம்ப்ளைண்ட் தருவாங்க அப்படின்னு ம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்புறம் பண்ணுங்க, காசு கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இல்லை ஓகே ப்ரோ ஒரு பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே ப்ரோ ஓகே நாங்க வந்து பண்ணிக்கிறோம்
பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணி கொடுத்தேன். பர்சனலாக நான் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் ஸ்கில் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அதான் அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். அததான் நானும் சொல்றேன். ஸோ நீங்க சப்போர்ட்டிங்க்கு தான் வந்தீங்களே தவிர யூ ஆர் நாட் ஆக்சுவல் அட்மின்ஸ் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். கரெக்டா? ஸோ நீங்க உள்ள வந்து இன்வால்வ் ஆகணும் கிடையாது. அப்ப நீங்க இதுல இன்வால்வ் ஆகணும் அவசியமே இல்லை. நீங்க மியூட்ல இருந்தா என்ன, நீங்க வீசிலேயே இல்லைனாலும் யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கும் எதுவும் இல்லை. ஸோ அவங்க தான் கண்டென்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க தான் பேசணும். பண்ணல. இது நீங்க தானே ப்ரோ அவங்க உங்கள்ட்ட கொலாப ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க உங்கள்ட்ட கொலாப இது வந்து பேச்சுவார்த்தையில வந்து அவங்க தான் சொல்லிருக்காங்க, அவங்க வீடியோல சொல்லிருக்காங்க, நீங்க தான் உங்கள்ட்ட கொலாப கேட்டுருக்க மாதிரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டிஎன்சி ஸ்போர்ட்ஸ் யாருக்கும் கொலாபரேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஎன்சி ஸ்போர்ட்ஸ்ன்றது பெருசு கம்பேர்ட் டு ப்ரோனக்ஸ் ஸ்போர்ட்ஸ். ப்ரோனக்ஸ்லாம் இப்போ வளர்ந்து வர கேட்டு தான். பட் டிஎன்சின்றது ஆதி காலத்துலேருந்து இருக்கு. ஸோ நோ டவுட் இதுலயே தெரியுது யார் போய் சொல்றாங்க. டிஎன்சி கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. 100% ஐ எம் டேம் ஷூர் டிஎன்சி கேட்டிருக்காது. ப்ரோனக்ஸ் தான் இவங்க வந்து கேட்டிருப்பாங்க. டிஎன்சி போனா போது ஓகே இருக்கும் போது அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதான். அவ்வளோ இல்ல ப்ரோ, அது வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை கேட்டதுதான். நாங்க கேட்கல. 2 கில்டு மட்டும் டோர்னமெண்ட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அவனுங்க அது வந்து நாங்க கேட்டோம். எதுக்கு சூஸா பண்ணோம், ஒரு 10 கில்டு வச்சு பண்ணா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பண்ணுங்கன்னா சொன்னாப்புல. நாங்க ஃபர்ஸ்ட் 2 கில்டு போடும் போது வந்தோம். அவன் தான் 10 கில்டு வச்சு பண்ணுவோம், பெருசா பண்ணுவோம்னு புரிஞ்சு பண்ணாப்புல. பெருசா பண்ணாலும் பெருசா பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஸோ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் கூட எனக்கு தெரிஞ்சு நான் ஜாஸ் கிட்டையும் நான் டிஎன்சி எஸ் கிட்டையும் நான் கேட்டேன் கொலாபரேஷனுக்காக. ஸோ இது வந்து லைக் கேட்கறது வந்து யார் வேணா கேட்கலாம். பட் டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆல்வேஸ் அப் டு தேர் அட்மிஷன். ஓகே, அது வந்து ஏஸ் ப்ரோ வந்து ப்ரோ நான் போய் கேட்கல. நான் வந்து போயிட்டு எனக்கு வந்து குரோனக்ஸோட கொலாபரேஷன் பண்ண. குரோனக்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து கில்டு. ஓகே, நேத்து மயில முளைச்ச காலம் நடக்குது. அதனால அதை வந்து அதை போய் யாரும் வந்து ப்ரோ நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஆகணும், எனக்கு நீங்க வந்தாதான் என்னோட இது டிசிக்கே பெருமை அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மைண்ட் செட்ல இந்த முதல்ல மோரக்ஸ் எச்சரிட்டி வெளியே வரணும். ஏன்னா அவங்க தான் பெரிய கில்டு அப்படின்ட்டு. விசிலே 4 பேர் உட்காந்துருக்காங்க. எங்க விசில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசிலும் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு நான் வேணா ஆட் பண்றேன். எங்க டிசில சொல்றேன், என்னோட டிசில சொல்றேன், லசாரா சொல்றேன். ஒவ்வொரு வீசிலும் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப நாங்க பெரிய இருந்தா அவங்க பெரிய இருந்தா அப்ப அவங்களே பார்த்துக்கணும். நாங்க அப்படி சொல்லல. இது வந்து என்னமோ இவங்க போய் கொலாபரேஷன் கேட்ட மாதிரி, என்னமோ இவங்களே போய் எல்லாமே கேட்ட மாதிரி பேசுறதுதான் தப்பா இருக்கு. டிஎன்சி எதுக்கு அதுல போய் இன்வால்வ் ஆகணும்? அதுதான் தப்பு. ஒரு சின்ன கில்டு கிட்ட போய் என் டிஎன்சி போய் ரூல் பிரகேஷ் கிட்ட கேட்டாங்கன்னா சொன்னா ஓகே ட்ரஸ்டபிள், ஏதாவது நம்பலாம் அவ்வளவுதான். இல்ல டிஎன்சி போய் செனட்டர்ஸ் கேட்டீங்கன்னா அதுவும் நம்பலாம். டிஎன்சி போய் கொரோனாஸ் கிட்ட கேட்டுச்சு, டிஎன்சி போய் சின்ன கில்டு கிட்ட கேட்டுக்குதுன்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லலாங்க, அதெல்லாம் வந்து சொல்றதா இல்ல இதுக்கு மேல. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா பேசணும். எல்லாமே பண்ணது எல்லாமே அவ்வளவுதான். சப்போர்ட்டுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இருக்கு, நம்மளுக்கு அவங்க இருக்காங்கன்ற ஒரு இதுக்காக. ஆமா, கட்டாயம் வேற எதுவுமே கிடையாது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் ஒரு கொலாபரேஷன்ல இருந்தேன். நான் டிஎன்பிடிக்கு யூஸ்பீட நான் கொலாபரேஷன்ல இருந்தேன். ஐ திங்க் சபிசோரோ எல்லாம் இருக்கும் போது நான் இருந்தேன்னு நினைக்கிறேன். சபிசோரோ இருக்கும்போது ஐ திங்க் ஐ வாஸ் இன் கொலாபரேஷன் வித் தெம். ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி வாஸ் இன் கொலாபரேஷன். ஏன்னா கொலாபரேஷன் நாங்க பண்ணது 46 கொலாபரேஷன். ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டின்ற 46 கொலாபரேஷன். ஐ ஸ்டில் நவ் ரிமெம்பர். 46 குரூப், ஒரு மெயின் குரூப். அந்த குரூப்ல தான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஐ திங்க் மோர் தென் 2000 மெம்பர்ஸ் வாஸ் அவைலபிள் இன் திஸ் குரூப். நான் தான் அந்த குரூப்போட அட்மினா இருந்தேன். ஒன் ஆஃப் தி ஒன். ஆமா, அதுல இருந்தாங்க. ஐ திங்க் டிஎன்சியும் கொலாபரேஷன்ல இருந்தாங்க. ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி இஸ் பிகெஸ்ட் கம்யூனிட்டி ஃபார் ஒன்லி ஃபார் ஃபேர் பிளே. ரெசிஸ்டன்ஸ் பிகெஸ்ட் ஃபேர் பிளேஸ் கம்யூனிட்டினா நான் குரூப் ஆரம்பிச்சேன். 2021 ஆரம்பிச்ச குரூப் அது. அது என்னோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஆரம்பிச்சாரு. என்னால குரூப் கிரியேட் பண்ண முடியாது, எனக்கு ரேட் லிமிட்னால. ஸோ அதை நான் ஸ்டில் ஐ கேன் ரிமெம்பர். அதுல எல்லாம் குரோனக்ஸ்ன்ற கில்டே அதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஃபேர் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு கிரியேட் பண்ண குரூப் அதெல்லாம். அது பெரிய கம்யூனிட்டி குரூப் அது. அதுலயே நாங்க குரோனக்ஸ் கேட்கலாம். இதுல இவங்க ஏன் போய் கேட்க போறாங்க சொல்லுங்க? நாங்க கேட்டதுக்கே டிஎன்சி வாஸ் திங்கிங் அபவுட் நாங்க வரலாமான்னு டிஎன்சி யோசிச்சாங்க. பிகாஸ் தே ஹேவன்ட் நோட் அபவுட் இட். அது கழிச்சு தே ஹேவ் நோட் த வெயிட்டேஜ். ஓகே, இதுல நிறைய கில்டு வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஸோ வி கேன் கிவ் சப்போர்ட்டிங். அப்பயும் சப்போர்ட்டிங்கா தான் இருந்தாங்க தவிர தே வாஸ் நாட் இன் ஆக்சுவல் கொலாபரேஷன். தே வாஸ் இன் சப்போர்ட்டிங். இதே மாதிரி சப்போர்ட்டிங்கா தான் இருந்தாங்க. தே வாஸ் இன் சேஃபர் சைடு வந்து. ஆனா இவன் குரோனக்ஸ் சொல்ற மாதிரி வந்து எனக்கு வந்தவொடனே டிஎன்சி தான் வந்து அவங்களே கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. TNC is always genuine. I know TNC is always genuine. With compare all guilds, I know TNC about because அவங்க எந்த collaboration போய் நான் பார்த்தது இல்ல. The DC is always clean. Fight, they won't allow any fight. They will not allow anything. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இதுல பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன். அதே மாதிரி ஜிடிஜே யூஸ் போட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுவும் வந்து ஒரு
எப்படி சொல்றது, ஜிடிஜி அப்படின்றது வந்து கெட் டுகெதரும் சரி, B2K இதுவும் வந்து ஷுவரா சொல்றேன், அவங்க வந்து ஒரு ஜென்யூனான கில்டு தான். ஏன்னா அவங்க கில்டுல நானே இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் செக் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவலா அவங்க கில்டோட பிளேயர்ஸ் செக் பண்ண சொல்லி அவங்களே என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. நான் உள்ள இறங்கி ஒவ்வொரு பிளேயர் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் யாருமே பண்ண மாட்டோம். நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. பட் நான் செக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே எனக்கு தெரியுது அவங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்க. தே ஆர் நாட் ஈவன் அலவிங் ஒன் அன்ஃபேர் பிளேயர்ஸ் இன் தேர் கில். அன்ஃபேர் பிளேயர் இருந்தா அடுத்த விஷயமே தலையை எடுத்து வெளியே போட்டுறாங்க. நான் சொல்றேன், பட் தேர் இஸ் நோ அன்ஃபேர் பிளேயர். இது வந்து ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள். இப்போ இவங்க சொல்ற மாதிரி வந்து அன்ஃபேர் பிளேயரா இருந்தா எதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? நாங்க ஏன் எதுக்கு இவ்வளவு ஃபைட் பண்ண போறோம்? எங்க மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன், எங்க மேல கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன், டிஎன்சி மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஸ்கிரிப்ட் மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன், இவர் ஈகிள் வந்து தப்பா ஏதோ சொன்ன மாதிரி அக்யூசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் எல்லா இடத்துலயுமே ஃபால்ஸ் அக்யூசேஷன், செக்கிங்ல தப்புனா ஃபால்ஸ் அக்யூசேஷன், எவ்வளவு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சது எல்லாமே ஃபால்ஸா இருக்குன்ற பட்சத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியுது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி கிரியேட்டட் அஸ் அ டிராமாட்டிக் வீடியோ. ஒரு டிராமாட்டிக் வீடியோவா நீங்க ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து நாட் அட் ஆல் ஃபேர். கிளியரா சொல்றேன், மோரெக்ஸ் ப்ரோ அண்ட் ஹெச்ஆர் வெடி, யூ ஆர் ஹேவிங் அ சேனல், யூ கேன் ஓன் அ கம்யூனிட்டி, யூ ஆர் பில்டிங் யுவர் ஓன் பிராண்ட். அந்த பிராண்ட்ல அசிங்கப்படாதீங்க. அது திரும்பவும் சொல்றேன், அந்த பிராண்ட்ல வந்து அதுல உண்மையா நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க கூட எல்லாருமே நிற்பாங்க. உண்மையா நம்ம நின்னோம்னா நம்ம கூட எல்லாருமே நிற்பாங்க. பொய்யா நின்னோம்னா ஒருத்தர் கூட நமக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க. என் கூட 46 கில்டு சப்போர்ட் வந்தது நான் உண்மையா செக் பண்ணேன், உண்மையா எல்லாருக்கும் இருந்தனால தான் 46 கில்டு சப்போர்ட் வந்தேன். இவன் நீங்க கூட்டு வந்த செக்கர் கூட நான் உண்மையா இருக்கறனால தான் அவரும் உண்மையை சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அவரோட பொய் சொல்லிட்டு வெளில போல, அவரும் கரெக்டா அவரும் வந்து பயாஸ்டா தான் பேசிட்டு போனார். எனக்கும் பேசல உங்களுக்கும் பேசல, நியாயத்தை பேசி வெளியே போனார். உண்மையா இருந்தா உண்மையா நல்லதே நடக்கும் ப்ரோ. நான் சொல்ல நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். உண்மையா இருந்தா உண்மையதே நடக்கும். எல்லாமே கரெக்டா நடக்கும். நீங்க பொய்யா நடிச்சீங்கன்னா பொய் ரொம்ப நாள் நினைக்காது bro. பொய் வந்து அன்னைக்கே உடஞ்சிரும். நீங்க எப்படி ரகு வாயிலே உண்மை வந்துச்சோ அதே மாதிரிதான் பொய் ரொம்ப நாள்லாம் நிக்காது. பொய் உடனே உடஞ்சிரும். பொய்யை காப்பாத்துறதுக்கு நீ நிறைய பொய் சொல்லு, அதிலே மாட்டிப்ப. ஓகே, நீ சொன்ன பொய்லாம் ஒன்னொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி நாங்க உடச்சாச்சு. அன்னைக்கே நாங்க செக்கிங்கா உடச்சாச்சு. திரும்பவும் எங்களுக்கு இன்னும் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், குரோனக்ஸை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. குரோனக்ஸ் அது பாட்டு போட்டோம். நாங்க ரெசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி, நாங்க எல்லாம் ஒன்னா ஜாலியா போயிட்டு இருக்கோம். பாரா எல்லாமே பாரா தமிழ் கம்யூனிட்டில எல்லாமே நல்லதை நோக்கி மூவ் பண்ணுவோம். அன்ஃபேர் பிளேயர்ஸை மொத்தமா ஒழிச்சு கட்டுவோம். அன்ஃபேர் பிளேயர்ஸை மொத்தமா ஒழிச்சு கட்டி ஸ்கில்லுக்கான இடத்த கொண்டு வருவோம். எல்லா இடத்துலயும் ஸ்கில்லுக்கான ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரும். ஸ்கில்லு தான் இங்க பெருசு, இங்க ஸ்கில்லு தான் பெருசு, ஸ்கில்லு தான் இங்க விஷயம், அன்ஃபேரா நம்ம யூஸ் பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்காக எல்லாரும் கஷ்டப்படுவோம். நெக்ஜென்ல வந்து நம்மளோட அன்ஃபேர் பிளேயர்ஸ்ன்ற ஒன்று இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த செக்கிங்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு பிளேயர் நான் எக்ஸ்போஸ் பண்றேன். எதுக்கு? அன்ஃபேரா ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபேரா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் பிகெஸ்ட் ஃபேர் பிளேயர்ஸ் கம்யூனிட்டி நான் கிரியேட் பண்ணது எல்லாரும் ஃபேரா இருக்கணும். எல்லாரும் கேம் என்ஜாய் பண்ணி ஆடணும். யாரும் கஷ்டப்படக்கூடாது. நீ தப்பு பண்றதுனால உன்னை பார்த்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட முடியும் ப்ரோ, எல்லாராலையும் உன்ன மாதிரி பொருள் போட்டு ஆட முடியும். ஆனா அது தப்பு. அப்படி ஆடக்கூடாது. எல்லாருக்கும் கன்சைன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு இது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நான் இப்படி ஆடுறதுனால நீ நினைக்கிற நான் இப்படி ஆடிட்டு போயிடுறேன், எனக்கு என்ன, நான் ஜெயிச்சுட்டு போறேன். ஆனா உன் கூட போட்டி போற 40,000 பேர் உன் கூட எவ்வளவு பிளேயர் விளாடுறானுங்க. அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அவங்க நிலைமை யோசிச்சு பாரு. நீ யோசிச்சுப்ப, நீ வந்து இப்ப நீ விளையாட்டு போயிட்ட, நீ வந்து ஓகே நான் ஹாப்பி நான் வின் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா உன் கூட விளையாண்டவங்க எல்லாம் நீ அன்ஃபேரா விளையாடுவ, அவங்க ஃபேரா விளையாடுவாங்க. அவங்களோட நிலைமை யோசிச்சு பாரு ப்ரோ. நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டேன் ப்ரோ, என் டிவைஸ் சரியில்லை ப்ரோ, நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டேன், அடிக்க அவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கே தெரியுது அன்ஃபேர். இத்தனை பேரோட ஹேட்டை சம்பாதிக்க போறேன். ஹேட்டை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. உண்மையா நின்னா உங்க கூட எல்லாரும் நிற்பாங்க. உண்மையா இருந்துப்பாரு. நான் என்னோட சைட்ல இருந்து ஆஸ் அ பிரதரா உனக்கு அட்வைஸ் பண்றேன். என்னோட நீ சின்ன பையனா பெரிய பையனா ஆயிடணும். நான் அன்னைக்கு பேசியிருந்தா ஐ வாஸ் சாரி. ஏன்னா ஐ எம் ஈகோயிஸ்டிக் பர்சன். ஏன்னா நான் வந்து செக்கரா இருக்குன்றனால அது மட்டும் இல்லாம ஐ எம் ஈகோயிஸ்டிக் பர்சன். அது எனக்கே தெரியும். நான் சின்ன விஷயம்னாலே பயங்கரமா கத்துவேன், எல்லாரை விட அதிகமா கத்துவேன். எல்லாருக்கும் தெரியும் அது என்னை பத்தி. அதனால தான் நான் பேசுறதுலேயே பசங்க பேசுவாங்க எனக்கு பதிலா. ஸோ அன்னைக்கு நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ஐம் சாரி. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையா இருந்தேன்னா, கத்தனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தா உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணும். நான் அவ்வளவுதான் சொல்ல விரும்புறேன். குரோனிக் எக்ஸ்போஸ்க்கு என்னோட அட்வைஸ் இதுதான். உண்மையா இருங்க. உண்மை ஜெயிக்கும், போய் ஜெயிக்காது. ஓகே ப்ரோ, என்னோட சைட்லேயே நான் என்ன சொல்லுவோமோ முடிச்சிட்டேன் ப்ரோ கம்ப்ளீட்டா. எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இது எனஃப் ஐ திங்க் ஸோ. ப்ரோ நல்லா இருந்தா சரிதான் ப்ரோ. எங்க போகணும்னு யாரா இருந்தாலும் அதுதான் சொல்றேன். எங்க போனாலும் யாரா இருந்தாலும் போனா நல்லதுதான். நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணாம நல்லது. நோட்டஸ் ரெக்கார்டு கட் பண்ணி ஓகே. எவ்வளோ நேரம்
40 நிமிஷம்